அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு persecutor to the persecuted. ஓகே, துன்பப்படுத்துகின்ற சவுல், திருச்சபையை துன்பப்படுத்துகின்ற சவுல் அதே திருச்சபைக்காக துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒருவனாக மாறுகின்றான். ஓகே, துன்பப்படுத்தி வந்த சவுல் அதே திருச்சபைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நபராக மாற்றம் பெறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். உதாரணமாக முதல் வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீறி பிரதான ஆசிரியத்தில் போய், ஓகே, தேவனுடைய திருச்சபையை, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு, தண்டனைக்கு உட்படுத்தும்படிக்கு, துன்பப்படுத்தும்படி அவன் பல்வேறு காரியங்களை செய்து வருகின்றான். இப்படி செய்து வருகின்றவனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்த நிலையிலே அனனியாவிடத்திலே சொல்லுகிறார், அனனியாவே நீ போய் சவுலை பார் என்று சொல்லும் பொழுது சவுல் புலம்புகிறார். ஐயோ சவுலா, தர்சு பட்டணத்து சவுலா, நான் அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ரொம்ப பொல்லாதவனாச்சே, ரொம்ப மோசமானவனாச்சே. எருசலேமிலே ஏகப்பட்ட பேரை பிரச்சனை பண்ணி ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களை தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கிறானே, இப்பொழுது தமஸ்குக்கும் வந்திருக்கிறானா, காலி நம்மளும் அப்படின்னு ஒரு பயப்படுகிற தருணத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சவுலை குறித்து அனனியாவாகிய தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லும் பொழுது, அவனை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? 15வது வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை தீவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். ஓகே, என் நாமத்திற்காக அவன் பாடுபட போகிறான். ஓகே, இதுக்கு முன்பு பாடுபடுத்திட்டு இருந்தான், இப்போ எனக்காக அவன் பாடுபட போகிறான். ஸோ இதுதான் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு. பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த சவுல் இப்பொழுது பாடுகளை அனுபவிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சவுல். ஆகவே தான் நம்முடைய தலைப்பு, the persecutor to become the persecuted. துன்பம் கொடுத்து கொண்டிருந்தவன் இப்பொழுது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற, பாடு கொடுத்து கொண்டிருந்த சவுல் இப்பொழுது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நபராக நாம் இந்த வசனத்தில், இந்த பகுதிகளை நாம் பார்க்க முடியும். இந்த தலைப்பின் கீழ் 4 குறிப்புகளை நான் உங்கள் முன்பாக பேச விரும்புகிறேன். வழக்கமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் 3 குறிப்புகள் நான் பேசுவேன். புது வருஷம் 2025 வருஷம். ஆகவே இந்த வருஷத்தில் இனிமே ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் 4 குறிப்பு பேசலான்ட்டு நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, வாட் ஆர் தோஸ் 4 பாயிண்ட்ஸ்? ஓகே, முதலாவது த பெர்சிக்யூட்டர் சவுல், இரண்டாவது த பெர்சிக்யூட்டட் த சர்ச். ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் திருச்சபை தான் துன்பப்படுத்துறார், கிறிஸ்தவர்களை தான் துன்பப்படுத்துறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது என்பது கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, முதலாவது நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். த பெர்சிக்யூட்டட். ஓகே, மூன்றாவது த பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ்ட் என்ன? குழப்பம். அனனியாவுக்கு புரியவே இல்லை. நேத்து வர அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அடி வாங்கறதுக்கு ரெடியா இருக்கானா, ஏற்றுக்கொள்ள முடியல, அவருக்கு சந்தேகம். பெர்ப்ளெக்ஸ்டு சிச்சுவேஷன்ல அனனியாவை பற்றி பார்க்குறோம், மூன்றாவது நபர். நான்காவது, நாம் வாசித்த இந்த வேத பகுதியின் கடைசி வசனம் எப்படியாய் முடிகிறது? 20வது வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? ஆலயங்களிலே பிரசங்கித்தான். த பிரீச்சிங். த பெர்சிக்யூட்டர் ஹேவ் பிகம் அ பிரீச்சர். ஓகே, திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த, துவம்சம் பண்ணி கொண்டிருந்த சவுல் இப்பொழுது அதே திருச்சபையிலே பிரசங்கியாக நின்று கொண்டு இருக்கின்றார். ஸோ இந்த 4 குறிப்புகள் தான் இதில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம முதல் 2 குறிப்புகளை நம்ம ட்ரை டு கவர் அப். ஓகே, சரி. போன வாரம் அல்ல, புது வருஷ அன்று என்ன செஞ்சோம்? நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சவுலை பற்றி பார்த்தோம். ரைட், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சவுலை பற்றி பார்த்தோம். அந்த சவுலை பற்றி நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? ஒரு சில பாயிண்ட் சொல்லலாமே. சவுல் பத்தி, பழைய ஏற்பாட்டு சவுல் பத்தி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? சவுல் தாவீதை வெறுத்தான், பகைத்தான், கொலை செய்ய வேண்டும் என்று விரட்டி வந்துகிட்டு இருந்தான். அதே போலதான்
புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுலும் தேவனுடைய திருச்சபையை பகைக்கிறான், வெறுக்கின்றான். கிறிஸ்தவர்களை கட்டி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விலங்கிட்டு கொண்டு போய் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு துடியாய் துடிக்கின்ற ஒருவனாக நாம் பார்க்கின்றோம். ஸோ பழைய ஏற்பாட்டிலே ஒரு சவுல், அவன் தாவீதை பாய்க்கிறான், வெறுக்கிறான், கொலை செய்ய திட்டமிட்டு முயற்சியின் மீது முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். இங்கே நாம் புதிய ஏற்பாட்டிலே சந்திக்கின்ற இந்த சவுலும் தேவனுடைய பிள்ளைகளை பகைத்து வெறுத்து அவர்களை கொலை செய்வதற்காக அவன் தன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான். இவனை குறித்து இதற்கு முன்பாக இந்த 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்பதற்கு முன்பாக 3 இடத்திலே இந்த சவுல் என்ற பெயர் இடம்பெறுகிறது. அவைகள் என்னவென்றால் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலே பார்க்கும் பொழுது 58வது வசனம், சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இதுதான் சவுலை பற்றினதான முதல் வார்த்தை. இப்ப நம்ம சவுல்னு பேசுற நபர் கொஞ்ச நாள்ல பவுலா மாற போறார். கவனிக்கணும், சவுல்னு நம்ம பேசுகின்ற அந்த நபர் தான் அடுத்து பவுலாக பெயர் மாற்றம் அடைகிறார். அந்த பெயர் மாற்றத்தை பத்தி அடுத்த வாரம் நம்ம பத்தி பேசலாம். ஸோ சவுல் அப்படின்றதும் இங்கே பவுல் அப்படின்றது ரெண்டும் ஒரே பர்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ சவுல் என்ற இந்த வார்த்தை முதலாவது இடம்பெறுவது எப்படிப்பட்ட சூழ்நிலை இடம்பெறுகிறது? ஸ்தேவான் என்ற தேவனுடைய பிள்ளையை கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். அப்படி கல்லறிந்து கொலை செய்கிறவர்கள் அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்பது சவுல் எப்படிப்பட்ட ஒரு நிலை? முதலாவது ஒரு வாலிபனாக இருக்கிறான். கொலை செய்கிறவங்களை ஏவி விட்டுட்டு அமைதியில் உட்காந்து வேடிக்கை, நீ பார்த்துங்க, நான் பத்திரமா அவங்க உடைமைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற வேலையை செய்யக்கூடிய நிலையில தான் முதலாவது சவுலை குறித்த காலப்போக்கிலே பவுலாக மாறுகிறார். அவரை குறித்த முதல் அறிமுகம். இரண்டாவது 8வது வசனத்திலே 8வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை கொலை செய்வதற்கு? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் என்ன செய்திருந்தான்? சம்மதித்திருந்தான். கவனிக்கணும், சவுல் சும்மா உட்காந்து கல்லறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாக்கிற ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன் கிடையாது. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கும் அளவிலே சனகரிப் சங்கத்திலே ஒரு பிரதானமான பொறுப்பில் இருந்த ஒரு வாலிபனாக நாம் பார்க்க முடியும். சவுல் என்ற பெயரிலே பின்னர் பவுலாக மாறக்கூடிய இந்த மனிதன் 10ஓட 11 வேடிக்கை பார்க்கிறவன் கிடையாது. அதிகமாக படித்தவன், தன் இளம் வயதிலேயே கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன், சனகரிப் சங்கத்திலே ஒரு பொறுப்பில் இருந்தவன். ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சவுலும் சம்மதம் தெரிவிக்கும் அளவிலே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவனாக நாம் சவுலை அறிய வருகிறோம். சவுலும் சம்மதம் தெரிவித்திருந்தான். அடுத்து 3வது வசனத்திலே 3வது முறை அவனுடைய பெயர் இடம்பெறுகிறது. 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான். சும்மா வேடிக்கை உட்காந்து ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துக்கிறேன், அடிச்சிட்டு இருங்க அப்படி கிடையாது. சனகரிப்பு சங்கத்திலே பொறுப்பு. ஸ்தேவான் மரணத்துக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறான். அதோடு நிற்கவில்லை, கிறிஸ்தவ குடும்பங்களிலே நுழைந்து ஸ்திரீகளையும் மனிதரையும் பிடித்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த பாலாக்கி கொண்டிருந்தான் என்ற வார்த்தை ஓகே, சங்கீதம் 80 நம்ம வாசித்தோம். சங்கீதம் 80 நம்ம வாசிக்கும் பொழுது பன்றிகள் போய் என்ன செய்யறது? காட்டை மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்படி மேயும் போது என்ன செய்யும்? 10% தான் சாப்பிடும், 90% மிதிச்சு நாசம் பண்ணும். அதே போலதான் இந்த சவுல் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தான்? பாலாக்கி கொண்டிருந்தான் என்பது ஒரு மிருகத்தை போல திருச்சபை என்ற தோட்டத்தை பாலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான வேலையை இந்த சவுல் செய்து கொண்டிருக்கிறவனாக நாம் பார்க்க முடியும். இந்த சவுலை குறித்து சவுலே தன்னை பற்றி அவனே தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகின்ற 2 வேத பகுதிகள் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பவுல் முதலாவது சவுலாக இருக்கிறார். அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற வார்த்தைகள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7. இங்கே கவனிக்கணும்,
தன்னை குறித்து எத்தனை அறிவு, கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான அறிமுகத்தை கொடுக்கின்றார். பவுல், நான் 8வது நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன். இயேசு கிறிஸ்துவும் 8வது நாளிலே விருத்த சேதனம் பெற்றவர். யோவானும் 8வது நாளிலே விருத்த சேதனம் பெற்றவர். யோவான் ஸ்நானகன். யூதர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்விலே, தங்களுடைய திருச்சபை வாழ்விலே ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் பிரதானமாக இந்த விருத்த சேதனத்தை கொடுப்பது அவருடைய வழக்கம். அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். எனக்கு பக்தி வைராக்கியம் என்பது நேற்று இன்று வந்ததில்லை. நான் பிறந்த 8வது நாளிலே எனக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. ஓகே, 8வது நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், 12 கோத்திரங்களிலே நானும் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன். அது என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கிட்டத்தட்ட 6-7 குறிப்புகளை இங்க வரிசைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த சவுல் திருச்சபையை துன்பப்படுத்துகின்ற ஒரு நபராக பார்ப்பதற்கு காரணம் 6வது வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகின்றார். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பவுல் வாழ்ந்த காலத்திலே ரோமர்கள் கிறிஸ்தவர்களை மகா பெரிய பாடுக்குட்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. இப்படி அவர்கள் துன்பப்படுத்தின இதற்காக they persecuted Christians for pleasure. சந்தோஷப்படுறதுக்காக பண்ணாங்க. அவங்க எப்படி அடிபடுறாங்க, எப்படி உதப்படுறாங்க, எப்படி மிருகங்கள் அவங்கள பட்சித்து போடுகிறது என்பதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக பண்ணாங்க. ஆனா பவுல் அப்படிக்காக அல்ல, சந்தோஷத்துக்காக அல்ல, தன் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக கிறிஸ்தவர்களை தண்டிக்கவில்லை. மாறாக பக்தி வைராக்கியம், பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தி வைராக்கியம், தன்னுடைய முன்னோர்கள் அவருடைய சடங்காச்சாரம், பழக்க வழக்கம், நம்பிக்கை, இவைகளுக்கு எதிராக கிறிஸ்தவம் இருக்கிறது என்று சொல்லி பக்தி வைராக்கியத்தின்படி திருச்சபையை துன்பப்படுத்துகின்ற ஒருவனாகவே பவுலை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பவுல் சபையை துன்பப்படுத்துவதை கூட பாருங்க, ஒரு ஆர்கனைஸ்டா செய்வதை நம்ம பார்க்க முடியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் செய்யாதபடிக்கு அவர் செய்கின்ற வேலையை சிஸ்டமேட்டிக்கா செய்யறதை நம்ம பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தில் என்ன வாசித்தோம்? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கவனிக்கணும். பவுலுடைய இந்த துன்பப்படுத்துகிற செயல் என்பது கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு போறதுன்றது சும்மா அவுட்ரைட்டா தானா செல்ஃபா செஞ்ச ஒரு விஷயம் அல்ல. முறையாக பெர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்? பிரதான ஆசாரிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அங்க போய் பெர்மிஷன் வாங்குகிறார். பெர்மிஷன் வாங்கிட்டு தமஸ்குவிலே உள்ள இருக்கக்கூடிய ஜப ஆலயத்துக்கு, தமஸ்குவிலே உள்ள ஜப ஆலயத்திலே அங்கமாக இருக்கின்ற யூதர்களுடைய சப்போர்ட்டோட கூட சேர்ந்து கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடி தேடி பார்த்து அவங்கள துன்பப்படுத்துவதற்காக நிருபங்களை வாங்கி கொண்டு செயல்படுகின்ற ஒருவனாக நாம் பார்க்கிறோம். ஓகே, சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக திருச்சபையிலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் செய்து கொண்ட செயலை கூட சிஸ்டமேட்டிக்கா செய்யறத பார்க்கிறோம். ஆர்டர்லினஸ் நம்ம அங்க பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்முடைய வேதாகம தேவன் அனைத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற ஆண்டவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாக அவன் செய்ய வேண்டும். ஆகவே சவுல் திருச்சபையை துன்பப்படுத்துவது என்பது அவனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக கிடையாது. மாறாக தன் சொந்த ஜனங்கள், முன்னோர்கள், அவருடைய பாரம்பரியம், இவருடைய போதனைக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே அப்படி செய்கின்ற அந்த துன்பத்தை கூட முறைப்படி முறையான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அவன் செய்ய வருகின்ற ஒரு நிகழ்விலே அவன் எப்படியாக காரியங்களை செய்கிறான்? திருச்சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை பொறுத்தளவில் ஆர்கனைஸ்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை பொறுத்தளவில் சிஸ்டமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டு
சபைக்கு அவன் சேவை செய்வதை போல நினைக்கிறான், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை போல அவன் நினைக்கிறான். ஆக்சுவலா அவன் செஞ்சுட்டு இருக்க காரியம் என்ன? திருச்சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சம்டைம்ஸ் ஆணுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கூட பவுலை போல சவுலை போல பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம கூட பக்தி வைராக்கியத்தை நிமித்தம், நம்முடைய விசுவாசத்தை நிமித்தம் நம்ம செய்கிற காரியங்கள் சில நேரத்தில் திருச்சபைக்கு உதவியாக இருப்பதை விட உபத்திரவமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் இது ஆண்டவருடைய ஒப்புதலோடு சரியான நிலையில் நான் செய்கிறேனா என்று சொல்லி நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட காரியங்களை நாம் கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முழு திருச்சபையினுடைய பாதுகாப்பு, முழு திருச்சபையினுடைய சந்தோஷம், முழு திருச்சபையினுடைய சமாதானம், இவைகளுக்கு ஏதுவாக நாம் காரியங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த சவுல் வசனம் 9 நாம் வாசிக்கிறது போல, 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறது போல, சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, சீறி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீர்றது, மிருகங்கள் சீரும் இல்லையா, பயங்கரமா சீரும். சவுல் கூட கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை போல அவன் சீறி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் முயற்சி செய்கின்ற ஒரு நிலையிலே நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி இவன் துன்பப்படுத்துகிற அந்த நிலையிலே யாரை துன்பப்படுத்த என்று பார்க்கும் பொழுது வசனம் 2 இந்த மார்க்கத்தாராகிய, அந்த மார்க்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் பொழுது the people of the way, W-A-Y, way. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். the way. கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், இன்னும் அவங்களுக்கு கிறிஸ்தவன் பேரே வைக்கல. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. இந்த மார்க்கத்தாராகிய அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்துல the people of the way, வழி. கிறிஸ்தவம் என்பது ஏதோ இமேஜினரி ஃபேக்ட்ஸ், கதை புராணங்கள், அவைகளின் அடிப்படையிலே அல்ல. கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது எங்கேயோ மறைஞ்சு ஒளிவு மறைவா இருக்கிற விஷயம் அல்ல. This is the way. கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ சத்தியம் என்பவைகள் எப்படி ஒரு வழி மனிதர்கள் அனைவருக்கும் பிரயோஜனப்படுகிறதோ, மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறதோ, அதே போன்ற ஒரு நிலையில்தான் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்படி அறியப்பட்டார்கள்? the people of the way. இந்த மார்க்கத்தாராகிய கிறிஸ்தவர்களை அவன் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குடைய ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று வாசிக்கிறோம். இப்படி கேட்டு வாங்கி தமஸ்குக்கு வந்துகிட்டு இருக்கிறார். தூரத்தில் பார்த்தா தமஸ்கு பட்டணம் தெரியுது. ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறார். ப்ராப்பரான அப்ரூவல் இருக்குது, ப்ராப்பரான பெர்மிஷன் இருக்குது. பிரதான ஆசிரியத்திலிருந்து, மெயினான டெம்பிள்ல இருந்து சினகாக் ஜெப ஆலயத்திற்கு தேவையான கடிதத்தை வாங்கி கொண்டு வருகிறான். அவன் பட்டணத்துக்கு அருகே வந்த பொழுது வசனம் 3, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதியிலே ஒரு வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். இந்த ஒளியை பற்றி பவுல் பின்னர் சாட்சி பகரும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக கூறுகிறார். தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையில, கவனிக்கணும், இந்த வெளிச்சம் என்பது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா மத்தியான வேளையில. எப்பொழுது சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்குமோ, கவனிக்கணும், எப்பொழுது சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்குமோ அப்படிப்பட்ட மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாயிற்று. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? என்னதான் சூரியனுடைய வெளிச்சம் இருந்தாலும், கவனிக்கணும், சூரியனுடைய வெளிச்சம் என்னதான் பிரகாசமா மத்தியான நேரத்தில் அடிச்சிட்டு இருந்தாலும் அதை பார்க்கலாம் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பேரொளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லி
சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற தன்னுடைய அனுபவத்தை விளக்குகின்ற வரிசையிலே, என்னை சுற்றி வெளிச்சம் உதித்தது. எப்போது? இரவிலே அல்ல, காலையிலே அல்ல, சாயங்காலத்தில் அல்ல, மத்தியான வேளையிலே. சூரிய வெளிச்சம் பிரகாசமாய் அடிக்கிற நேரத்திலே அந்த சூரிய வெளிச்சத்தின் பிரகாசத்தை பார்க்கிலும் பெரிய பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி வரும் பொழுது, வேதாகம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே பிறந்த பொழுது ஏழையின் கோலத்திலே மனுஷர் சாயலாக அடிமையின் ரூபமாக அவர் வந்திருந்த பொழுதும், இந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நிலையிலே அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை முதலாவதாக சவுலுடைய வார்த்தையிலிருந்து நாம் கேட்கும் பொழுது, சூரிய வெளிச்சத்தை பார்க்கிலும் அதிக பிரகாசமாய் பேரொளியாக அவர் எனக்கு காணப்பட்டார் என்று கூறுகிறார். இதே அறிவிப்பை தான் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 17 வரையிலான வசனங்களில் கூறும் பொழுது, இயேசு கிறிஸ்து எத்தனை பிரகாசமானவராய், எத்தனை மேன்மையானவராய், எத்தனை மகிமை உடையவராய் இருக்கிறார் என்பதை அங்கே விளக்குகிறதை நாம் சுருக்கமாக வாசிக்கலாம். உதாரணமாக, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே வசனம் 13 நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்பது இயேசு கிறிஸ்து. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். கவனிக்கணும், முதலாவது கவனிக்க வேண்டிய குறிப்பு என்ன? சவுல் ஆண்டவரை சந்திக்கிறார், அல்லது ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது ஒரு பிரகாசமான வெளிச்சம், மத்தியான வேளையிலே சூரிய வெளிச்சத்தை பார்க்கல பெரிய பிரகாசமான வெளிச்சம் என்பது. சவுல் ஏதோ கதை விடுறாரு, நோ, அப்படி அல்ல. சவுல் ஏதோ பிரம்மையில பேசுறார், நோ, அப்படி அல்ல. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காட்சியும் யோவானுடைய சாட்சியும் அதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஓகே. ஆக சவுல் ஆண்டவரை சந்தித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவருடைய என்ன உணர்வோ, என்ன அனுபவமோ, அதே அனுபவத்தை தான் தேவனுடைய ஊழியனாகிய சீசனாகிய யோவானும் இயேசுவுடைய மகத்தான மகிமையான நிகழ்வை, நிறைவான ஒரு தோற்றத்தை பார்க்கும் பொழுது செத்தவனை போல் கீழே விழுகிறார். அதே போல்தான் சவுலும் இயேசுவை முதலாவது சந்தித்த பொழுது அவன் கீழே விழுகிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் தலைவர்கள் சிலர், நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவோடு பேசினேன், இயேசுவோடு பழகினேன், அவரோடு நடந்து போனேன்னு சொல்லி நிறைய கதை விடுவாங்க. அந்த கதைகளெல்லாம் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை எச்சரிப்பு செய்யுங்கள். அவர்கள் பேசுகிற அளவுக்கு, அவர்கள் ஜாலியாக நடந்து போற அளவுக்கு அவ்வளவு எளிமையான நிலையில் இயேசு கிறிஸ்து இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய தோற்றம், இயேசு கிறிஸ்துடைய நிலை என்ன? சிலுவையில் தொங்குற நிலை கிடையாது. ஏழை மரியாளின் மகன் என்ற நிலை கிடையாது. நாசரத்தில் வளர்ந்த தச்சு வேலை செய்கிற தச்சன் அவர் கிடையாது. சூரியனை பார்க்கிலும் அதிக பிரகாசமுடைய மகிமையான ஆண்டவர். அவரண்டை வருகிறவர்களுடைய முதல் அனுபவம் செத்தவனை போல விழுகின்றதுதான் முதல் அனுபவமாக வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகிறது. நீங்கள் நான் அந்த அனுபவத்துக்கு வரக்கூடாதுன்றக்காக தான் ஆண்டவர் நமக்கிட்ட வராமல் இருக்கிறார். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் சம்டைம்ஸ் இந்த சாட்சிகள்லாம் கேட்டுட்டு ஜெபம் பண்றது, நம்ம ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்துக்கிறீங்களே, எனக்கும் கொடுங்க. நோ, நீ இந்த மாதிரி செத்தவ மாதிரி கீழே விழுகணுமா? நாம் நித்தியத்துக்கு போகும்போது, பரலோகத்துக்கு போகும்பொழுது அங்கே நாம் பார்க்கின்ற முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கும். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கலாம். இயேசுவை பார்த்தேன், இயேசு என்னோடு பேசினான், டீ சாப்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் பொய், 100க்கு 100 பொய் அடிச்சு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்க வேண்டாம், அவர்களை நம்ப வேண்டாம்.
எனக்கும் ஆண்டவரே காட்சி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. காரணம், நமது இயேசு கிறிஸ்து அப்படி செய்கிறவர் அல்ல. நம்ம எல்லாருமே அவனுடைய பிள்ளைங்க, அதை கவனிக்கணும். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எந்த தகப்பனாயிலும் வந்து, ஏய் மூத்தவனே நீ மட்டும் வாடா, மற்றவனா தூரமாகவே இருக்கட்டும், உன்கிட்ட மட்டும் பேசுகிறேன், ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்வோமா? எந்த தகப்பனும், பூமிக்குரிய தகப்பனே அப்படி செய்ய மாட்டான்னா பரலோகத்தின் ஆண்டவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு அநீதியை அவர் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட கதைகளை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சவுலை சந்திக்கின்றார். பிரகாசமான வெளிச்சம், பிரகாசமான ஒளி அங்கே நிறைகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே சவுலுடைய முதல் அனுபவம் என்ன? தரையிலே விழுகிறார். தரையிலே விழுந்த நிலையிலே வசனம் 4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலுடைய பார்வையிலே இயேசு மரித்து போனார் என்ற ஒரு நிலை, மரித்தவராக அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்தும் உயிரோடு இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து காலமெல்லாம் தன் திருச்சபைக்கு தீமை செய்தவன். நீ கிறிஸ்தவர்களை அல்ல, என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சவுலை எப்படி பேசுகிறார் கவனிக்கணும், எப்படி அட்ரஸ் பண்றான்ற கவனிக்கணும். சவுலே சவுலே. எங்கெல்லாம் வேதத்தில் 2 முறை பெயர்கள் ரிப்பீட் ஆகிறதோ அங்கெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது வேதாகம தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டை நீங்க பார்க்க முடியும். இதற்கு முன்பாக 2 இடத்துல இதே போன்ற வகையில் இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை கவனிக்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே மார்த்தாளிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசுவார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மார்த்தாளிடத்தில் பேசும் பொழுதும் இயேசு இதே போலதான் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக எருசலேமின் வீதிகளிலே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது எருசலேமை பார்த்து இயேசு பேசுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்வது போல் எத்தனையோ முறை உன்னை சேர்த்துக்கொள்ள ஆசையாயிருந்தேன் என்ற நிலையிலே எருசலேமை பார்த்து எருசலேமே எருசலேமே என்று சொல்வது போலதான் இங்கே இயேசு கிறிஸ்து சவுலை பார்த்து சவுலே சவுலே என்று அன்பினால் பேசுகின்ற ஒரு அற்புதமான இயேசு கிறிஸ்துவை தான் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியிலே நம்முடைய நடைமுறை வாழ்விலே நமக்கும் பல எதிரிகள் உண்டு, அல்லது நம்மை எதிரியாக பார்க்கின்ற பலர் உண்டு. ஆனால் நாம் அவர்களை சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே நாம் சந்திக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்மை நாமே சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நம்முடைய எதிரிகளை பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவர்களை நாம் பாவிக்கிறோம்? கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா, அல்லது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களையும் வெளிச்சத்திடத்திலே கொண்டு வருவதற்கு, அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கென்று நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்க்கலாம். எந்த பவுலை பார்த்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறாரோ அந்த சவுலை பார்த்துதான் இங்கே இயேசுவினுடைய வார்த்தை, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கேளுங்க. உங்களுக்கு எதிரிகளாக யாராச்சும் இருக்காங்களா, உங்களை பகைக்கிறாங்கன்னா, உங்களை வெறுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு மனமடிவான காரியங்களை யாராச்சும் செய்யறாங்கன்னா போய் பேசுங்க. புத்தாண்டு பிரசங்கத்தில் நான் சொன்னேன், try to have courage. தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், தைரியத்தை வளர்த்துக்கொள். நீதிக்காக பேசுவதற்கு, நியாயத்துக்காக பேசுவதற்கு நீங்க கோழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அந்த வரிசைகளே இங்கே இயேசு கிறிஸ்து சவுலிடத்தில் பேசுகின்ற நிலையிலே சவுலே சவுலே
என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? போய் கேளுங்க. உங்களை யாராச்சும் உங்களை மனமடி வாக்குனானா அன்பா போய் கேளுங்க. சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறாய்? நீ ஏன் என்னை இப்படி புரிஞ்சுக்கிட்டாய்? நீ ஏன் இப்படி பேசுற? நீ ஏன் இப்படி எனக்கு கடினமான தருணத்தை கொடுக்கிறாய்? தவறே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் செய்கிறார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ என்ன துன்பப்படுத்துகிற? நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துன்றது கிறிஸ்தவர்களை அல்ல, நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது சவுலுடைய அடுத்த வார்த்தைகள் என்ன? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? முதல் கேள்வி. அதற்கு இயேசுனுடைய பதில், அதற்கு கர்த்தர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பதில் சொல்லுகிறார். இரண்டாவது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறுகிறார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்ற வார்த்தை சொன்ன பொழுது சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று கூறுகிறார். 2 கேள்விகள், 2 பதில்கள். சவுலுடைய இந்த முதல் கேள்வி, ஆண்டவரே நீ யார்? டாக்டர் ஜஹீர் நாயக் அவ்வப்போது டிவியில் பேசுவார். இஸ்லாமியர்கள் பலர் பேசுறாங்க, ஏசு எங்க தன்னை ஆண்டவர்னு சொன்னார், ஏசு எங்க தன்னை ஆண்டவர் நீங்க என்ன கும்பிடணும் எங்க சொல்லியிருக்காரு? எங்கேயுமே சொல்லல. ஓகே, அநேக ப்ரூஃப்ஸ் நம்ம காட்ட முடியும், அநேக ப்ரூஃப்ஸ் காட்ட முடியும். இங்கே சவுல் இந்த பிரதான எனிமி, ஓகே, கிறிஸ்தவத்தின் பிரதானமான பகைவன். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவனுடைய முதல் வார்த்தை என்ன? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்றாரு? ஏய், நீ என்ன ஆண்டவர்னு சொல்லாத, நான் ஆண்டவர் கிடையாது, நான் ஒரு தீர்க்கதரிசி. நோ, இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசியை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவர் அப்படியே அவங்க உண்மையாக பார்த்தாங்கன்னா அப்போ அவர் சொல்றதெல்லாம் செய்யணும், அதை செய்யறதுக்கு அவங்க ரெடியாகவும் இல்லை. ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட பொழுது, நோ சவுல், நான் ஆண்டவர் கிடையாது, நான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தன்னை மாற்றவில்லை. மாறாக அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்தில் இதை குறித்து யோசிப்போம். எப்பொழுதெல்லாம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம் சக தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் உணர்வுகள் காயப்படும்படி நம்ம பேசுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமல்ல, அவருடைய இதயத்திலே வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் நாம் காயப்படுத்துகிறோம் என்றுதான் அர்த்தம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே சக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு அதை பார்த்து என்ன சொல்லுவார்? நீ அவர்களுக்கு செய்யவில்லை, எனக்கு தான் உதவி செய்தாய். நீ அவர்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை, எனக்கு தண்ணி கொடுத்தாய். நீ அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு தான் சாப்பாடு கொடுத்த. நீ அவர்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கல, எனக்கு தான் ட்ரெஸ் கொடுத்த. அதே போலதான் நாம் சக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நிலையிலே நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய அணுகுமுறை ஒவ்வொன்றும் சக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்க கற்றுக்கொள்வோம். இயேசு சவுலிடத்திலே பேசும் பொழுது, நீ காயப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவனிடத்திலே அவர் பேசுகிறார். பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நடந்து போகும்போது முள்ள மிதிச்சிட்டோம்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உள்ள நம்முடைய சந்ததிகளுக்கெல்லாம் முள்ளுன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. ஓகே, காடுகள்லாம் அழிச்சாச்சு, காட்டு பக்கம் போக வேண்டிய தேவை கிடையாது, எல்லாம் வீடுகளாகிடுச்சு, ரோடு போட்டாச்சு, காலில் செப்பல் ஷூ போட்டு தான் போகிறோம், இல்லை வண்டியில் போகிறோம், பைக்கில் போகிறோம். முள்ளில் தெரிஞ்சோ தெரியாமல மிதிக்கிறது கூட நிறைய பேர் அடுத்த தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாமல் போயிடும். நான்லாம் மிதிச்ச ஞாபகம் இருக்குது, காட்டுக்கு போகிறப்போ வர்றப்பெல்லாம்.
சாதாரண மிதிக்கும் பொழுது எப்படி வலி இருக்கும், ஆனால் காலை வச்சு உதச்சா எப்படி இருக்கும் முள்ளில். பட் எகைன் இங்கே முள்ளுன்றது போது வழக்கமாக நம்ம எந்த முள்ளு பார்க்குறோம் கவனிக்கணும். இந்த ரோட்டில், காட்டில், மேட்டில், அந்த ஓரத்தில் கிடக்கிற முள்ளைத்தான் நம்ம நினைக்கிறோம். அந்த முள்ளு கிடையாது. ஆங்கிலத்தில் வாசித்தோம்னா தெரியும், GOADன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. GOAD, நாட் தான், THORN, அது கிடையாது. THORன்ற முள்ளு தான் அந்த ரோட்டில், அந்த வேலியில் கிடக்கிற முள். பட் இங்கே சொல்லப்படுகிற முள் எந்த முள்ளுன்னு கேட்டிங்கன்னா, குதிரையை ஓட்டுறதுக்கு இல்லை மாட்டை ஓட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு சாட்டை குச்சி வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா மாடு வச்சுருந்தார். நான் வண்டியெலாம் ஓட்டிகிட்டு போவேன். எனக்கு எல்லா வேலையுமே தெரியும். புல் வைக்கோல் ஏற்றி வண்டி ஃபுல்லாக நான் கொண்டு வருவேன். எங்கள் அம்மா அதுக்கு சாட்சி. ஓகே, எனக்கு எல்லா வேலையும் தெரியும். சரியாக போகலை, வேகமாக போகலை, பள்ளத்துலேருந்து மேடத்துலன்னா அதை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் பெயின் கொடுக்குறதுக்கு சாட்டை குச்சியில் ஒரு ஆணி வச்சுருப்போம். ஆணி ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஆணி வச்சு குத்துவோம். அந்த ஆணி வச்சு குத்தும் போது அதுக்கு அந்த வலி தாங்க மாட்டோம வேகத்தில் என்ன செஞ்சு பள்ளத்துலேருந்து மேலே வரும், இல்லை வண்டி ஹெவியான வண்டி அது இழுக்கும். ஓகே, ஆனால் அதே வச்சு அந்த முள்ளுக்கு வச்சு அந்த சாட்டை குச்சியில் கூடிய அந்த ஷார்ப் ஆணியில் உதச்சா எப்படி இருக்கும், கால் தாங்குமா? அதைத்தான் இங்கே சொல்கிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்கிறார். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். நான் இயேசுதான் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் தெரியாது, யாருன்னு தெரியாதனால ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் தான் இயேசு கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் சவுல் தன் வார்த்தையை மாத்தல. ஓ இயேசுவா நீங்க, ஓ இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்கவில்லை. சவுல் என்னதான் சொல்றார் மறுபடியும், ஆண்டவரே. இயேசுவை பார்த்தும் சவுல் கூறுகிற வார்த்தை, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். முதல்ல தெரியாம ஆண்டவரை கூப்பிட்டார். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இயேசுதான் சொன்னதுக்கு அப்புறம், அப்பொழுதும் சவுல் அதிகமாக படித்தவர், பக்தி வைராக்கியம் உடையவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், பக்தி வைராக்கியத்தின்படி திருச்சபையை துன்பப்படுத்தினவர், எபிரேயர் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேலன், இப்படிப்பட்ட அடைமொழிகளை பெற்றிருந்த அந்த சவுல் தான் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் ஒரு விசை இயேசுதான் என்று தெரிந்த பின்பும் கூறுகிற வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இந்த 2025 ஆண்டிலே நம் ஜெபத்தின் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய பிரதான ஒரு கேள்வி இதுவாக இருக்கட்டும், ஆண்டவரே நான் என்ன நீர் சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் பிரதானமாக இருக்கட்டும். இதே கேள்வியைத்தான் சவுல் சொன்ன இதே வார்த்தையைத்தான் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது வலப்பக்கம் இருந்த கல்வனும், ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று அவன் கேட்டான். அப்படி கேட்ட அவனுக்கு இயேசு என்று சொன்ன பதில் என்ன, என் ராஜ்யம் எப்பயோ வரப்போது, அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் நினைக்க 1000 வருட அரசாட்சி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வரப்போது, அப்போ வரப்போது, எப்பயோ வரப்போது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நம்பணும் கேட்கணும் அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் ராஜா தான், எப்பொழுதும் அவருடைய ராஜ்யம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் கல்வன், வலப்பக்க கல்வன் இயேசுவிடத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கூறினார். சவுல் அத்தனை பொல்லாங்கு செய்தவனாய் தீமையான நபராக இருந்தாலும் தேவனுடைய அன்பிற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இல்லை. நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே நமக்கு கடினமான தருணங்கள் கொடுத்தவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நம்மை கஷ்டப்படுத்தின யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை போல அவர்களையும் நேசிக்கவும், அவர்களுக்கும் நன்மை செய்யவும், அவர்களோடும் சேர்ந்து பயணிக்கவும், அவர்களையும் மன்னிக்கவும் இயேசுவை போல் நம்முடைய இதயம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நாளிலே, இந்த முதல் ஓய்வு நாளிலே, அவனுடைய மேஜையை நாம் அனுசரிக்கின்ற இந்த நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த அப்பமும் திராட்சரசம் எதை குறிக்கிறது? இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய், மன்னிப்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய், இரக்கத்தை காண்பிக்கும் பிள்ளைகளாய், சகித்து கொள்ளுகிற பிள்ளைகளாய், தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.